இ-பாஸ் பெற்ற வாகனங்களின் நம்பர் பிளேட் வாயிலாக ஆட்டோமேட்டிக்காக செக் செய்யும் வசதி ஏற்படுத்த உள்ளதாக நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லார் சோதனை சாவடியில் நீலகிரிக்கு செல்லும் வாகனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி இ-பாஸ் சோதனை நடைபெற்று வருகிறது. அதன்படி சுற்றுலா வாகனங்கள் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள கல்லார் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு அனைத்து வாகனங்களும் இ-பாஸ் பதிவு செய்து உள்ளனரா என காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கல்லார் இ-பாஸ் சோதனை சாவடியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், தினமும் 6000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கும் இ-பாஸ் வழங்கப்படுகிறது என்று கூறினார். அரசு பேருந்து, ஆம்புலன்ஸ், சரக்கு வாகனங்கள், நீலகிரி மாவட்ட வாகனங்கள், நீலகிரி மாவட்டத்தில் வசிப்போருக்கு இ-பாஸ் தேவையில்லை என்றும் ஆட்சியர் கூறினார். இல்ல கோர்ட் ஆர்டர்ஸ் படி நம்ம ஸ்ட்ரிக்டா அந்த 6000 ஆன் வீக் டேஸ், 8000 ஆன் வீக்கெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வேற எதுவும் இல்ல. பட் கோர்ட் கூட ஆனரபிள் கோர்ட் நமக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் பஸ் வந்து இ-பாஸ் கணக்குல வராது, அப்புறமா கூட்ஸ் வெஹிக்கிள்ஸ் வராது, ஆம்புலன்ஸ், அதர் எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம எடுக்கிறது இல்ல. இது இல்லாம லோக்கல் வெஹிக்கிள்ஸ், நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வெஹிக்கிள்ஸ் TN 43 ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் நம்ம நீலகிரி ரெசிடென்ட் ஆனா வேற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற அவங்களுக்கு கூட நம்ம எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். அவங்க அப்ளை பண்ணும்போது யூஆர் எக்ஸம்டட் அதுலவே வருது, இ-பாஸ்லவே வருது. ஸோ இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் போறதுக்கு அப்புறம் இன்னும் 6000 வெஹிக்கிள்ஸ்